வணக்கம் நண்பாஸ். நம்ம இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த அனிமையோட கதையை பற்றி பார்க்கலாம். ஜப்பானில் டெய்லியுமே கைஜூஸோட அட்டாக் நடக்கும். ஜப்பானை அட்டாக் பண்ணுற மான்சரை அவங்க கைஜூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணுற மான்சரை ஜப்பானோட டிஃபென்ஸ் டீம் ஃபைட் பண்ணி கில் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவோட ட்ரீம் என்னவா இருக்குன்னா, டிஃபென்ஸ் டீமில் சேர்ந்து கைஜூக்கு எதிராக சண்டை போட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறது தான் ஹீரோவோட சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருக்கும். அந்த ட்ரீம் அவனுக்கு வர காரணம், அவன் சின்ன வயசுலேயே அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மீனாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து கைஜூக்கு எதிராக சண்டை போட்டு மக்களை காப்பாற்றுவான் அப்படின்னு. இப்போ டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர முடியும். ஹீரோ பலமுறை முயற்சி பண்ணியும் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமை அவனால் கிளியர் பண்ண முடியாது. அவனுக்கு ஏஜும் முடிஞ்சிடும். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த சண்டைக்கு அப்புறம் இறந்து கிடக்கிற கைஜியோட சடலங்களை க்ளீன் பண்ணுற வேலைகளில் இருப்பான். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அவனோட உடம்புக்குள்ளே ஒரு கைஜி போயிடும். அவன் பாதி கைஜு பாதி மனுஷனாக இருப்பான். அதாவது அவனால் கைஜுவாகவும் மாற முடியும், ஹியூமனாகவும் மாற முடியும். இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மீனா ஆல்ரெடி அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் 3rd டிவிஷனோட கமாண்டராகவே இருப்பாள். ஹீரோ அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட கதை. இந்த அனிமையோட நேம் கைஜூ நம்பர் 8. இந்த அனிமே கிரிஞ்சி ரோலில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் இந்த அனிமையில் 12 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் இந்த அனிமையை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அனிமையை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2024 ரிலீஸ் ஆன அனிமையில் நீங்கள் பார்த்த பெஸ்ட்டு அனிமே எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் ஐக்கானை தொட்டு ஆளுங்கிறத கொடுத்துருங்க.